Hi friends. So 12th students நீங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து உங்களோட 12th chemistry examக்கான ஆன்சர் கீ தான் இது. ஸோ இங்கிலீஷ் மீடியம்க்கான ஆன்சர் கீ. ஸோ என்னென்ன வந்து அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஏ டைப் கொஸ்டின் பேப்பர், பி டைப் கொஸ்டின் பேப்பருக்கு 1 மார்க்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு ஸோ அப்படின்னு கண்டிப்பாக வந்து எல்லாரும் நல்லா ஒரு வாட்டி பாருங்க நீங்கள் எழுதின கொஸ்டின்ஸ்லாம். அண்ட் எதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கம்பல்சரிக்கு வந்து நீங்கள் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், y கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 1 மார்க். ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து அது கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ்க்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க மார்க்ஸ் அப்படின்னு கண்டிப்பா வந்து பாருங்க. அண்ட் இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த காம்பினேஷன்ல வந்திருக்கு அப்படின்னு வந்து உங்களோட ஆன்சர் மார்க் வந்து எப்படி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் எதுக்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக பாருங்க. அண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருந்தா அதுக்கு எவ்வளோ மார்க்கு, அண்ட் டெஃபினிஷன் எழுதியிருந்தா அதுக்கு எவ்வளோ மார்க்கு, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்க.